பொள்ளாச்சிக்குள்ள கூட இப்படி ஒரு ஹோட்டலா அப்படின்ட்டு நாங்க போன இடம் தான் தி ஸ்லேவ்ஸ். உள்ள போனா ஐபிஎல் பார்த்துட்டே சாப்பிடலாங்கிறாங்க. சரின்னு நம்ம சூப்ல இருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு அவங்க கொடுக்குற ஃப்ரீயான சூப்பை நான் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அவ்வளோ சிக்கன் போட்டிருந்தது, செம்ம டேஸ்டா ஃப்ளேவர்ஃபுல்லா இருந்தது. அடுத்த ஸ்டார்டர்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சும்மா ஜி பூம்பா அப்படின்னு ஒன்று எல்லா ஸ்டார்டர்ஸும் நம்ம டேபிளுக்கு வந்துருச்சு. நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது அப்படின்னா இவங்களோட கபாப்ஸ் தாங்க. ஸோ கபாப்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே நல்லா ஜூஸியாக மீட் ரொம்ப டென்ட்ரியாகவும் இருந்தது. டேஸ்ட்டும் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது. நீங்கள் இங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஹோட்டலுக்குன்னு போனால் நம்மளோட மெயின் அட்ராக்ஷன் பிரியாணி தாங்க. ஸோ நானும் வந்துட்டு ஒரு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணேன். ஸோ அதில் வந்துட்டு கொஞ்சம் ரைஸு, தயிர் பச்சடி, அப்புறம் கிரேவி எல்லாம் வச்சுட்டு மேலே சிக்கன் பீஸும் வச்சு ஒரு பைட் எடுத்து சாப்பிட்டா வேற லெவல் டேஸ்ட்டுங்க. அடுத்து என்னோட பர்சனல் ஃபேவரட் அப்படின்னா இந்த க்ரீமி சீஸி சிக்கன் தாங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஊரில் கூட இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி இந்த ஹோட்டலில் நிறைய டிஷ்ஷஸ் நான் பார்த்துருந்தேன். ஸோ அதில் ஒன்று தான் இது. டெசர்ட்டுக்கு மேங்கோ ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். செம்ம யம்மியாக இருந்தது. ஸோ இந்த ஹோட்டல் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு கீழே கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ் எல்லாம் ஐபிஎல் பார்த்துட்டே சாப்பிட்ணும் அப்படின்னா கண்டிப்பாக தி ஸ்லேவ்ஸ் ரெஸ்டாரண்ட் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இன்னும் நிறையா வேணும்னா என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் போயிட்டு வரேன். டாடா, பை பை.